ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போவது பன்னீர் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, நான் 1 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். அதை ஊற்றி நல்லா பொங்குற வரைக்கும் காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும். பொங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்குங்க. ஒரு கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நான் எலுமிச்சம்பழம் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு அதில் எலுமிச்சம்பழ சாறு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியும் எலுமிச்சம்பழ சாறும் சேர்த்து அதில் ஊற்றிருக்கேன். ஊற்றி இந்த மாதிரி கலக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, ஒட்டுக்க ஊற்றக்கூடாது. பகுதியாக ஊற்றிட்டே இருங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு பாருங்கள், பன்னீர் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதையே நம்ம நீ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம். இதுக்கு நம்ம வடிகட்டுறதுக்கு ஜல்லடை வச்சு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் வச்சு இந்த மாதிரி வடிகட்டிக்கிங்க. வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே விடக்கூடாது. நம்ம குளுந்தண்ணியை ஊற்றி அதை கொஞ்சம் அலசிக்கணும். அப்போ தான் அந்த லெமன் வாசம் போகும். ஒரு 2 டைம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அதில் இருக்கிற தண்ணி போக அளவு புழிஞ்சுக்குங்க. புழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு தண்ணி அடியில் போகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சு தண்ணியை மேலே வச்சு தட்டு மூடி நம்ம பூண்டு தட்டுவோம்ல அந்த கல்லை வச்சு வெயிட் வச்சு வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் கேப் விட்டிங்கன்னா நம்மளுக்கு பன்னீர் சூப்பராக ஒரு பன்னீர் கிடச்சிரும். பாருங்கள், பன்னீர் எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு. நீங்களே இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.